ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை கைவிடவில்லை விட்டு விலகிடவில்லை ஒருபோது என்னை மறந்திடவில்லை சொல்லுங்க அம்மே ஒருபோது என்னை மறந்திடவில்லை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை சொல்லுங்க அம்மே ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை கைவிடவில்லை விட்டு விலகிடவில்லை ஒருபோது என்னை மறந்திடவில்லை சொல்லுங்க அம்மப்பா முழு உள்ளத்தோடு எஸ் விட்டு விலகிடவில்லை ஒருபோது என்னை மறந்திடவில்லை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை சொல்லுங்க முழு உள்ளத்தோடு அப்பாவை பார்த்து ஆண்டவரே எத்தனை முறை நாங்கள் தவறிய போதும் எங்களை கைவிடாமல் காத்தவர் அல்லவா ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே உமக்கே ஆராதனை ரிகா ரகா லா 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 ரிகா ரகா லா 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 ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அப்பாவை முழு உள்ளத்தோடு அன்போடு ஆராதிப்போம் அப்பா எங்க வாழ்க்கையில என்றென்றும் உமக்கே ஆராதனை ராஜா ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே
பார்த்து நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது மகிமை நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பு நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பு நீயாவா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் உலகளவோ நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஒரு முறை கூட உள்ளத்துல இருந்து அப்பாவை பார்த்து சொல்லலாமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றியோடு நீர் இல்லாத வாழ்வு இல்லப்பா, நீங்க தான் என் ஆற்றல், நீரே எங்கள் கனமும் மகிமையோ, நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் ஆதரவு, நீரே எங்கள் எல்லாம் அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த மகிமையான இந்த வேளையிலும் ராஜா உம்மை நன்றியோடு உம்முடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். நீர் இல்லாத வாழ்வு எங்களுக்கு வாழ்வே இல்லப்பா. இயேசுவே, எங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க மட்டும் எங்களுக்கு இருந்தா போதுமாப்பா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? எங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலை என்றாலும் நீங்க மட்டும் எங்களோடு இருந்தா போதுமாப்பா. நன்றியப்பா. எனது ஆற்றலும் நீயாவா,
தட்டி நல்ல அப்பாவுக்கு நல்ல கை தட்டி ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று தியானிக்கும்படியாய் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்குள் கடந்து போகலாம். அப்ரஹாமுடைய பயணத்தை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தொடங்கி எங்க போய் எங்க வந்து சேருகிறார் என்பதை. ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துல தான் என்ன நடக்குது? லோத்து அப்ரஹாமை விட்டு பிரிந்து போகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ 14ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு பிரச்சனை நடக்கு. அங்க சோதோமின் ராஜாவுக்கும் ராஜாவை எதிர்த்து போரிட வருகிற அந்த சத்துருக்களுடைய கைக்கு சோதோம் ராஜாவால் தப்ப முடியவில்லை. ஆமென். என்ன நடக்கிறது? கவர்ந்து கொண்டு போயிடுறாங்க. இப்போ லோத்துவை அப்ரகாம் போய் மீட்டு கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த மீட்டு கொண்டு வருகிற அது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற காரியம். அங்கு அந்த இடத்துல அப்ரகாமும் சாராளும் 2 பேரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்று வழியை இவர்களாய் தெரிந்தெடுக்க முயலுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில இயலாய்மையில் இல்லாவிட்டால் இல்லாய்மையில் வெறுமையாய் இருக்கும்போது தங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்று வழியை அவர்களாகவே தெரிந்தெடுக்க முயற்சி செய்கிறார்கள். ஆமென். அப்ரகாமும் சாராளும் 2 பேரும் 2 சூழ்நிலையில். ஆமென். அது 2 சூழ்நிலை குறித்து பார்க்கலாம். ஆமென். என்ன, நம்முடைய வாழ்க்கையிலும் இது கடந்து போகும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் இது நாம் செய்வதுண்டு. நம்முடைய புத்திக்கு எட்டின காரியத்தில் இல்லாவிட்டால் நம்முடைய புத்திக்கு ஏற்றார் போல ஏதோ இதாதான் இருக்குமோ, இதுதான் வழியா இருக்குமோ, இதுதான் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற வழியா இருக்குமோ, இப்படியெல்லாம் நினைத்து நாம் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய வழிகளில் நடப்பதுண்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஷார்ட்கட் தேடுறோம்ல. ஆமென். அதே போல வாழ்க்கையில சில சூழ்நிலைகளில் நாமும் என்ன செய்யலாம்? இந்த ஷார்ட்கட் தேடலாம். ஆமென். இதுதான் சரியான வழியாய் இருக்குமோ, இதுதான் நமக்குரிய வழியாய் இருக்குமோ என்று. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு 2 சூழ்நிலையை இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 14 அதிகாரம் அப்படியே முடிகிறது. அங்கு நம்ம மெல்கிசேதேக்கின் அந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 15க்கு போகலாம். அதுல அந்த 14ல ஒரே ஒரு காரியம் சொல்லிடலாம். 22 வாசிக்கலாம். 21ல இருந்து. சோதோமின் ராஜா அபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யம் வாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக் கொள்ளேன் என்று அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அவன் சோதோம் ராஜா என்ன செய்கிறார்? ஜனங்களை எனக்கு தாரும், நீர் மீட்டு கொண்டு வந்த உடைமைகள் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். அப்ரகாம் அதை மறுக்கிறார். ஏனென்றால் அப்ரகாமுடைய நம்பிக்கை எங்க இருக்கு? கர்த்தர் மேல் வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அது ஒரு நல்ல வாய்ப்பாய் இருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கலாம். வாய்ப்பை பயன்படுத்த அதிகாரம் தகுதி உண்டென்றால் அப்ரகாமுக்கு எல்லா தகுதியும் உண்டு. காரணம், அப்ரகாம் தான் யுத்தத்தில் போய்
ஜெயித்துவிட்டு போராடி வந்தவர். அதனால் அந்த கொள்ளை பொருளை பங்கிட்டு கொள்ள அதிகாரம் உண்டு. ஆனால் ஆபிரகாம் அதை மறுத்துவிட்டு ஆண்டவர் மேல் ஏன் நம்பிக்கை என் தேவன் மேல் இருக்கிறது என்று நிச்சயிக்கிறான், ஒரு அறிக்கை இடுகிறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? 15:1 இப்படியாய் தொடங்குது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே பயப்படாதே, ஆமென், அல்லேலூயா. தன்மேல் நம்பிக்கை வைத்த ஆபிரகாமை கர்த்தர் கைவிடவில்லை. ஆமென். வருடங்கள் 24 ஆயிடுச்சு. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு, ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை இன்னும் ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் உண்டாகவில்லை. ஆனால் ஆபிரகாம் எப்பொழுது அந்த சோதோம் ராஜாவிடத்தில் ஒரு அறிக்கை இட்டாரோ, நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன் என்று எப்பொழுது தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினாரோ ஆண்டவர் தரிசனமாகிறார். என்ன நடக்க தெரியுமா? ஆபிரகாமே நீ பயப்படாதே, என்ன செய்றேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆமென். பாருங்க, தன்மேல் நம்பிக்கை வைத்து தனக்கு கிடைத்த அந்த கொள்ளை பொருட்களை உதறி தள்ளின ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், ஆபிரகாமே பயப்படாத, நீ செய்த காரியம் எல்லாம் நான் அறிவேன், பயப்படாத, நான் உனக்கு பலனாயிருப்பேன். ஆமென். நான் உனக்கு பலமுமாயிருப்பேன், பயப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆனா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு மனசு பொறுக்கல்ல. ஆமென். ஆபிரகாம் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே எல்லாம் சரிதான் ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன செய்வீர்? ஆமென். 2வது வாக்கியம் பாருங்க. அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நல்ல கவனிங்க. இங்கு ஆபிரகாம் ஒரு வேலை செய்கிறார். ஆமென். ஆண்டவரோடு ஒரு கான்வர்சேஷன் நடக்கு. ஆண்டவரோடு ஒரு பேசிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி, ஆண்டவரும் கர்த்தரும் யாரும் ஆபிரகாமும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த கான்வர்சேஷன்ல என்ன நடக்கிறது? ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே பயப்படாத, நீ தைரியமாயிரு, நான் கூட இருக்கிறேன், நான் உனக்கு பலனாயிருக்கிறேன், எல்லாம் சரிதான். அப்போ திருப்பி ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் என்ன எனக்கு தருவீர்? எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியவே செய்யாது பாருங்க. ஆமென், இல்லையா? ஆண்டவருக்கு ஆமென். ஆபிரகாம் ஒரு வெகுளித்தனமா கூட இருக்கலாம். ஆமென். ஒரு இருதயத்துல பெரிய கோபம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது ஒரு என்ன சொல்றது, ஆண்டவரிடம் ஒரு நண்பனை போல அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மாறி மாறி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே இப்படி சொன்ன இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. ஆமென். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்வீர்? எனக்கு பிள்ளையே இல்லையே. ஆமென், ஆமென். அதை சொல்லிட்டு அடுத்த ஒரு காரியத்தை ஆபிரகாம் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? எனக்கு பிள்ளை இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனா என் வீட்டுல பிறந்த பிள்ளை எலியேசர் யாரா இருக்கிறான்? எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். என்ன நடக்கிறது தெரியுமா? இந்த எலியேசர் தான் ஆபிரகாமுடைய
ஆஸ்தான ஒரு வேலைக்காரன், உதவியாளன். ஆமென். இவன் அபிரகாம் சொல்வதிலிருந்தே தெரிகிறது, இவன் தமஸ்கு ஊரிலிருந்து வந்தவன். அடிமைத்தனம், தமஸ்கு ஊரிலிருந்து வந்த வேலைக்காரர்களில் தன்னுடைய வீட்டில் பிறந்த ஒரு பிள்ளை. ஆமென். இவன் தான் கணக்கா பிள்ளையா இருக்கிறான் அபிரகாமுக்கு. ஆமென். ஆமென். புரிஞ்சா? ரொம்ப, அதாவது சொந்த பிள்ளையா இல்ல, ஆனா ரொம்ப நெருங்கினவன். தன்னுடைய கணக்கு வழக்குகள், தன்னுடைய எல்லா காரியங்களையும் தன்னுடைய வீட்டில் அறிந்தவன். ஆமென். அப்போ அபிரகாம் எவ்வளவு ஒரு வேதனையாகவும் இருக்கலாம், இல்லாவிட்டால் தன்னுடைய நண்பனோடு ஒரு பகிர்ந்து கொள்ளுகிறது போலவும் இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, ஆனா என் வீட்டுல பிறந்த இந்த பிள்ளை, இந்த எலேசர் எனக்கு யாரா இருக்கிறான்? சுதந்திரவாளியா இருக்கிறான். அதனுடைய பொருள், என் காலத்துக்கு அப்புறம் என் எல்லா ஆஸ்திக்கும் இவன் தான் எஜமானன். ஆமென். ஆமென். புரிஞ்சா? ஏன்னா எனக்கு பிள்ளை இல்லை. ஆமென். நல்ல கவனிங்க, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இயலாமை, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சூன்யம். ஆமென். இல்லாய்மை, இயலாய்மை அல்ல, இல்லாய்மை. ஆமென். ஒண்ணும் இல்லை, தனக்கு ஒரு சந்ததி இல்லை. ஆனால் அபிரகாம் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வீட்டில் பிறந்த ஒரு பிள்ளையை தன்னுடைய சந்ததியாய், தன்னுடைய வாரிசாய், தன்னுடைய ஆஸ்திகளுக்கு சுதந்திரவாளியாய், தன்னுடைய எல்லா நன்மைகளுக்கும் அதிபதியாய் அவனை தீர்மானித்து தெரிந்தெடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லல, உன் வீட்டுல பிறந்த புள்ள இருக்கிறான்ல எலியேசர், அவன் தான் உனக்கு இனி சுதந்திரவாளின்னு சொல்லல. ஆண்டவர் அவனை அடையாளம் காட்டல, ஆனால் அபிரகாம் தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவர்கிட்டயே சொல்றாரு, ஆண்டவரே என் வீட்டுல பிறந்த இந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான். வார்த்தைகளை கவனிச்சீங்களா? கேட்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கல, இருக்கிறானான்னு கேட்கல. அபிரகாம் என்ன சொல்றாரு? இருக்கிறான். அப்ப ஏற்கனவே அபிரகாம் என்ன செய்துட்டா? அபிரகாம் தீர்மானித்து விட்டார். புரிஞ்சா? ஆமென். தன்னுடைய வாழ்க்கை, நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தம் இருக்கிறது. வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆண்டவர் அழைக்கும் போதே சொல்லிவிட்டார், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். ஆமென். தேச அந்த அந்த சமபூமியில், மோரிபா சமபூமியில என்ன சொன்னார்? இதுதான் உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுக்கிற தேசம் என்று அதை நிச்சயித்தும் சொன்னார். ஆனா இப்போ அபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆமென். இவ்வளவு வாக்குத்தத்தம் தலையில் இருக்கிறது. ஆனால் அபிரகாம் என்னை தெரிந்தெடுக்கிறார்? தன்னுடைய சந்ததியாக ஒரு வேலைக்காரன், தன்னுடைய வீட்டில் பிறந்த ஒரு பிள்ளையை தன்னுடைய சந்ததியாய் தெரிந்தெடுக்கிறான். தீர்மானித்து விட்டான், இவன் தான் என்னுடைய சுதந்திரவாளி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்ட அபிரகாம், ஆனால் கால தாமதங்கள், அந்த சூழ்நிலைகள் ஆகும்போது என்ன செய்கிறார்? தானே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என் வீட்டில் பிறந்த பிள்ளை தான் எனக்கு சுதந்திரவாளி. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததியும் இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய இல்லாய்மையில்
இருக்கிற ஒருவனை தன்னுடைய சந்ததி என்று அப்ராம் தீர்மானித்த போது ஆண்டவர் சொன்னார், இல்லை, நான் வாக்குத்தத்தம் தந்தது, வாக்குத்தத்தம் உன்னுடைய தலையின் மேல் கிடக்கிறது, அது உன்னுடைய சந்ததியை உருவாக்கும். நான் சொல்றேன், முடிந்தால் வெளியே வந்து பார், அண்ணாந்து பார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, அதுதான் உன் சந்ததி. ஆமென், அல்லேலூயா. நீ தீர்மானிப்பது அல்ல, நான் செய்வது. நான் தீர்மானிப்பது உன் வாழ்க்கையில் நான் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இங்கு அப்ரகாமுக்கு தெளிவுபடுத்தியது அதுதான். நீ தீர்மானித்ததல்ல உன் வாழ்க்கையில நான் செய்வது, நான் தீர்மானித்தது உன் வாழ்க்கையில் நான் செய்வேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தீர்மானம் பலதுமா இருக்கலாம். ஆமென். அடுத்தது பாட்டியம்மா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, 16ஆம் அதிகாரம். ஆமென், ஆமென். பாட்டியம்மா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. எந்த பாட்டியம்மா? சாரா பாட்டியம்மா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம்? ஆகாரை சொல்றாங்க பாருங்க, 2வது நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். எல்லாம் தீர்மானிச்சாச்சு. ஆமென். யார் தீர்மானிச்சிட்டா இப்போ? ஆமா, சாரா பாட்டியம்மா தீர்மானிச்சாச்சு, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். முடிஞ்சு போச்சு. என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். ஆமென். என்ன தீர்மானம்? பாட்டியம்மாவுக்கு அடுத்த தீர்மானம். ஆமென். என் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து விட்டார், அடைத்து விட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமென். கர்த்தர் அடைத்திருக்கிறார். இனி நமக்கு சந்ததி உண்டாக வாய்ப்பில்லை. இனி ஒண்ணு பண்ணு, அட்லீஸ்ட் என் வேலைக்காரி மூலமாவது என்னுடைய வீடு கட்டப்படுதா பார்க்கலாம். ஆமென். என்ன தீர்மானம்? சொந்த தீர்மானம். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த 2 தீர்மானம் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ரகாம் தப்பித்துக் கொண்டார். காரணம், அப்ரகாமை கர்த்தர் சொன்னார், இல்ல, உன் கர்ப்பத்தின் கனிதான் உனக்கு சந்ததி. அதோட முடித்து விட்டார் அப்ரகாம். ஆமென். அடுத்த வாக்கியம் சொல்லுது, முந்தின அதிகாரத்துல அந்த 6வது வாக்கியம் படிச்சீங்கன்னா தெரியும், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆண்டவர் சொல்றாரு, உடனே அப்ரகாம் தீர்மானத்தை மாற்றுகிறார். புரிஞ்சா? ஆமென். தீர்மானத்தை மாற்றி விட்டார். ஆனால் இங்க பாட்டியம்மா என்ன பண்ணுது? ஆமா, தாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, எனக்கு புள்ள வேணவே வேணும். ஆமென், அல்லேலூயா. என் வேலைக்காரியோடு நீ பெற்று தந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிள்ளை வேணும். என் தீர்மானம் தான். யாருடைய தீர்மானம்? பாட்டிக்கு தீர்மானம். தீர்மானத்தை நிறைவேற்றினாங்களா? நிறைவேற்றினாங்க. அதுதான் பிரச்சனை. புரிஞ்சா? நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இல்லாய்மையில் நம்முடைய தீர்மானங்களை நிறைவேற்ற முயற்சி செய்யாதிருங்கள். ஆமென். கர்த்தருடைய திட்டம் அறியாமல், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காமல், இல்லாவிட்டால் அதற்காய் காத்திராமல், நாம ஒரு நாளும் நம்முடைய தீர்மானத்தை என்ன செய்யக்கூடாது? நிறைவேற்றக்கூடாது. ஆமென். இந்த 2 அதிகாரத்துல நடக்கிற சம்பவம் இதுதான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்கிறது? அப்ரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவுடன் தீர்மானத்தை மாற்றிக்கொண்டார். ஆனால் சாராளோ, பாட்டியம்மா சொந்த தீர்மானத்தில் விட்டாப்புடியாய் நின்னாங்க. முட்டியவே முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் மூலம் என்னவாயிற்று? குடும்பத்துல பிரச்சனைகள் உருவாகிறது. ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2 சம்பவங்கள் ஆண்டவர் நமக்கு
தெளிவுபடுத்துவது என்னவென்றால், என் வாழ்க்கையில இல்லாய்மையில் என்னுடைய தீர்மானத்தை நான் நிறைவேற்ற முயற்சி செய்யக்கூடாது. என்னுடைய தீர்மானத்தை அல்ல கர்த்தர் என் வாழ்க்கையில தீர்மானித்து வைத்திருப்பது, இல்லாவிட்டால் நிறைவேற்றி தருவது. அவருடைய தீர்மானத்தை தான் என் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி தருவார். ஆமென். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அதனால்தான் 100 வயதில் கூட அந்த வாக்குத்தத்தத்தை அவரால் பெற்றுக்கொள்ள, சுதந்தரிக்க முடிந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சொந்த தீர்மானங்கள் அதை நிறைவேற்றக்கூடிய நிலையில் நாம் இருந்தாலும் சரி, ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்துறணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய இல்லாய்மையில் என்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதை காட்டிலும், என்னுடைய இல்லாய்மையில் என் வாழ்க்கை குறித்த தேவனுடைய தீர்மானத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆபிரகாமாய் நாம் மாறணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாய்ப்பு வந்தது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு வந்தது. ஆனால் ஆபிரகாம் அதை வாங்கிக் கொள்ளவில்லை. கர்த்தர் மேல் பாரத்தை போட்டார். ஆனால் இங்கு தானே ஒரு தீர்மானம் எடுக்கிறார், எனக்கு ஒரு சந்ததி எலியேசர் தான் என்று. ஆமென். ஆனால் கர்த்தர் அதை சொன்னவுடன் தீர்மானத்தை மாற்றிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கையை வைக்கிறார். ஆமென். ஆனால் சாராளோ பாட்டி தான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நின்று அதை செயல்படுத்துறாங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார்கள். ஆமென். அதனால் பிரச்சனைகள் உண்டாகிறது. என்ன கேட்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2 சம்பவங்களும் நமக்கு காண்பிப்பது, நமக்கு சொல்லி தருவது என்னவென்றால், நம்முடைய வாழ்வில் நம்முடைய தீர்மானம் அல்ல, கர்த்தர் நம்மை குறித்த தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தரும்படியாய் விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்வோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை அவர் நம்பியது போலவே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் தீர்த்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு பாருங்க, 15வது அதிகாரம் 13வது வாக்கியம் வாசிக்கலாம். 15:13 சாரி. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த வாக்குத்தத்தம் சொல்லும் போதே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லிடுறாரு. ஆமென். உன் சந்ததி எப்போதான் இந்த தேசத்தை சுதந்தரிப்பார்கள்? 400 வருடம் உபத்திரவப்பட்ட பிறகுதான். ஆமென். படிச்சீங்களா? இப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளை இருக்கா? பிள்ளையே இல்லை. இஸ்மாயில் கூட இல்லை. ஆமென். அல்லேலூயா. எலியேசரை தான் இப்ப தீர்மானிக்கிறாரு. எலியேசரை தான் என்னுடைய சந்ததி. அப்பதான் ஆண்டவர் சொல்ல, இல்ல இல்ல, உன் கர்ப்பத்தின் கனி, உன் கர்ப்ப பிறப்பு தான் உனக்கு சந்ததி. அதை சொல்லிட்டு இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. 400 வருடங்கள் உபத்திரவ காலகட்டங்கள் முடிந்துதான் உன்னுடைய சந்ததிகள் இந்த தேசத்தை சுதந்தரிக்கும். நல்ல கவனிங்க. ஒரு புள்ள இல்லைங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? 4 தலைமுறைகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவத்தையும் சேர்த்து வாக்குத்தத்தமாய் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இதுதான் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு புள்ள இல்ல. ஆமென். அல்லேலூயா. சந்ததி தனக்கு கர்ப்பத்தின் கனி ஒண்ணு இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளை உனக்கு தருவேன். அவங்க 400 வருடம்
அந்நிய தேசத்தில் உபத்திரவப்படுவார்கள். அதன் பிறகு அவர்கள் புறப்பட்டு வந்து இந்த தேசத்தை உன் சந்ததிகள் சுதந்தரிப்பார்கள். ஆமென். இது எல்லாமே அந்த வாக்கு தத்தத்துக்கு உள்ளாலே ஆண்டவர் சொல்லி விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாதவனுக்கு, ஒரு பிள்ளை கூட இல்லாதவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 4 தலைமுறைகளுக்கு அப்புறம் அவர்கள் திரும்பி வருகிற லட்சக்கணக்கான அந்த குடும்பங்களை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அதை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆமென். தன்னுடைய தீர்மானத்தை மாற்றுகிறார். தேவ தீர்மானம் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். நம்முடைய வாழ்விலும் அதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாம். அன்பு தகப்பனே, கேட்ட வார்த்தைகளைப் போல எங்களுடைய இல்லாய்மையில் ஆண்டவரே அநேக காரியங்களில் நாங்கள் பல தீர்மானங்களை எடுத்து, இதுதான் தீர்மானம், இதைத்தான் நான் செய்ய போகிறேன் என்று நாங்கள் ஓடுகிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே அப்பா, ஆபிரகாமை போல உங்க வார்த்தையை விசுவாசித்து எங்கள் தீர்மானங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால் மாற்றிக்கொள்ள எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் சொந்த தீர்மானங்களின்படி அல்ல, கர்த்தருடைய தீர்மானங்கள் தங்களுடைய வாழ்வில் நடக்க தங்களை ஒப்பு கொடுக்கிற, விசுவாசத்தோடு முன்னோக்கி போகிற ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கட்டும். எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையால் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே.